எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயர்றோங்கிறது தான் முக்கியம். டெம்பா பவுமா காட்டியிருக்காரு. ஹைட் டசன்ட் மேட்டர், பெர்ஃபார்மன்ஸில் பேசியிருக்காரு. 1998 அப்புறம், அதாவது 26 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா. உண்மையாக நடந்துருச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபினாலே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ்னு சொன்னாங்க. நிறையா பேர் சவுத் ஆஃப்ரிக்காவை ரைட் ஆஃப் பண்ணி சான்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி தெரியுமா? அண்ட் இன்ஸ்பிரேஷனல் லீடர். ஏன் அப்படின்னா, எவ்வளவோ பெரிய பெரிய லெஜண்ட்ஸால் பண்ண முடியாத டெம்பா பவுமா பண்ணியிருக்காரு. ஷான் பொலாக்காக இருக்கட்டும், கிரேம் ஸ்மித்தாக இருக்கட்டும், ஏபிடி வில்லியர்ஸாக இருக்கட்டும், ஃபேஃப் டூப்ளஸாக இருக்கட்டும், இவங்க யாராலையும் பண்ண முடியாத டெம்பா பவுமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுறோம். ஜென்ரலாக அவங்களோட அப்பியரன்ஸ், ஃபிசிக், லுக்ஸ், ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தே நம்ம அவங்கள ஈஸியாக ரேட் பண்ணிடுறோம். எஸ், T20 ஃபார்மேட்டில் டெம்பா பவுமா பெருசாக அச்சீவ் பண்ணதில்லை. பட் ஆனால் ஹானஸ்ட்லி ஓடிஐ நம்பர்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் நம்பர்ஸாக இருக்கட்டும், நம்பர்ஸ் ஆஃப் ஃபினாமினல். டெஃபினட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரெகக்னிஷன் கிடச்சிருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டெஸ்ட்லையும் சரி, ஓடிஐலையும் சரி, அவரோட நம்பர்ஸ் பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி கேப்டன்சின்னு வரப்போ இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு மேட்ச் கூட தோத்ததில்லை டெம்பா பவுமா. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸ் எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் யோசிச்சு பாருங்கள். 1999 2 balls 1 to win, அப்போ போய் ஒரு ரன் அவுட் ஆகி டோட்டலாக சோக் பண்ணிடுவாங்க. 2015 செமிஸை யாருமே மறக்க முடியாது. ஏபிடி வில்லியர்ஸ் அழுத நாள். அதே மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 27 ரன் அடிக்கணும், 6 விக்கெட் கையில், அங்கேருந்து தோப்பாங்க. ஸோ எவ்வளோ ஹார்ட் பிரேக் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஈடாகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கிறது உண்மையாகவே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.